ஹாய் சார், எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு எங்கள் சர்வீசஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ எதுக்கு நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம்னா, எங்களுடைய சர்வீசஸை பற்றி உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை வீடியோவாகவே போட்டிருந்தோம். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது, உங்களுக்கு வந்து எங்களுடைய சர்வீசஸ் வந்து இன்னும் பெட்டராக புரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்குள்ளே போயிடலாம் சார். ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதுங்கிறது வெறும் 4 அசெட் கிளாஸ் தான் இருக்குது. என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், எஃப்டி, ஆர்டி, பாண்ட்ஸு இது எல்லாத்தையும் வரும்போது வந்துடும். ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 to 8% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. சில கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து 8, 9, 10 கூட ஒரு சில பாண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ் வந்து நம்மளுடைய பணம் வந்து செக்யூர்டாக இருக்குது, ரெகுலர் பே அவுட் கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்மளோட இன்கம்ஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்ட் மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ் ஆகலாம். அதாவது ஒரு எண்ட் ஆஃப் த டைம் பீரியடில் நமக்கு இனிமேல் சேஃப்டி தான் வேணும், நமக்கு இதுக்கு மேலே க்ரோத் எல்லாம் பெருசாக தேவையில்லைன்னா இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுடைய இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்கள் பணத்தை வந்து வச்சுருக்கோம், ஒரு ரெகுலர் பே அவுட் கிடைக்கும். இதை வச்சு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ண முடியுமானா ஓகே, எதுக்கு அந்த ப்ராடக்ட் வந்துருக்கும். ஆனால் இதே ஒரு யங்ஸ்டராக வருவாங்க, 25 வயசு, 30 வயசு, 40 வயசு, ஏன் 45, 50 கூட இன்றைக்கி இருக்கிற இன்வெஸ்டிங் கோல்டில் எங்கு தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உதவாது. ஸோ செகண்ட் அசெட் கிளாஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கும். கோல்டு வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல அசெட் கிளாஸ் தான் சார், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 10 to 12% வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ஒரு சீசன் தான் இருக்கும், ஒரு சைக்கிள் இருக்கும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து மிகப்பெரிய புல் ரனை வந்து சந்திச்சது. உங்களுக்கே தெரியும், ஒரு அவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5,500 வரைக்கும் போனது. இப்போ $4,000 இருக்குது. ஆனால் 30% டவுன். எப்போ வெறும் 4-5 மாதத்தில் பீக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா 30% டவுனாக இருக்குது கோல்டு. ஆனால் யாரும் அதை பற்றி பேசலை. ஃபர்தர் டவுனும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நிலமையில தான் இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்ஃப்ளேஷன் மறுபடியும் ஏறிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. வார் முடியுங்கிறத தவிர அதுக்கு எந்த வகையான பாசிபிலிட்டி இல்லாதனால கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கிட்டு இருக்கு. இந்த டவுன்வர்ட் சைக்கிள் பயங்கரமாக கூட போகலாம். ஏன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2012 to 2019 கிட்டத்தட்ட டாலர் டேர்ம்ஸில் கோல்டு வந்து நாட் ஈவன் சிங்கிள் ரூபி ரிட்டர்ன்ஸ் தான். அதாவது 7 வருஷம் நோ ரிட்டர்ன்ஸில் கோல்டு இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயரை வச்சு மட்டும் பண்ண முடியாது. அப்போது கோல்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சரியான டைமில் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த கமாடிட்டி சைக்கிள் வந்து ஈக்விட்டி மாதிரியோ ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ இருந்தோ ஒரு கேஷ் ஃப்ளோ இருந்தோலாம் அதை வந்து ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ அந்த இடத்துல வந்து கோல்டும் வந்து ஒரு நல்ல அசெட் கிளாஸாக இருந்தாலும் அது சரியான டைமில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு சரியான அசெட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது 2வது அசெட் கிளாஸ். 3வது பொறுத்த வரைக்கும் என்ன, ரியல் எஸ்டேட். உங்களுக்கே தெரியாதில்ல, நாம் எல்லாரும் அதில் தான் நம்ம பேரண்ட்ஸ் சம்பாதிச்சாங்க, நாமளும் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிக்கலை சந்திச்சிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வருஷம் டைம் ஃப்ரேமில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20%க்கு மேலே நிறைய ஏரியாவில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 20%ங்கிறது வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா 4 வருஷத்தில் உங்கள் பணம் வந்து டபுள் ஆயிடுது. ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்க லேண்ட் 50 லட்ச ரூபாய்க்கு விற்குது, 60 லட்ச ரூபாய்க்குன்னா 20%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். காரணம் என்னன்னா ஓவர் டிமாண்ட். ஃப்ராங்காக இப்போ வந்து லேண்டை சேல் பண்ணுறவங்க குறைஞ்சிட்டாங்க, வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸில் இருக்குது. நிறைய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஆர் லேண்டை இது பண்ணுறவங்ககிட்ட எங்கள் கஸ்டமர்ஸே இருக்காங்க. நாங்கள் அவங்ககிட்டலாம் செக் பண்ணோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பிளாட் போட்டு ஒரு வாங்குகிற லேண்டு நீங்கள் வாங்கின விலைக்கு வர்றதுக்கே 3 to 4 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் அந்த ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா தான் அதுக்கப்புறம் தான் க்ரோத்தே வரும். அந்த நிலைமையில தான் இன்றைக்கி வந்து லேண்ட் இருக்குது. அண்ட் ஓவரால் ஆல் இண்டியா ரியல் எஸ்டேட்னுடைய க்ரோத் ரேட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் பிலோ 10% தான் இருக்குது. 9.3 நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் எக்கனாமிக் சர்வேல வந்தது. ஸோ ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். ரியல் எஸ்டேட்டோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுன்னு நான் சொல்ல வரலைங்க. 2 வகையில் இருக்கும். ஒன்று அர்பன், இன்னொன்று ரூரல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சென்னை அடையாரில் போய் இன்றைக்கி லேண்ட் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிறது வெறும் 5%, 6% தான் க்ரோ ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு நீங்கள் அந்த இடத்துல அடையாரில் லேண்ட் வாங்கினீங்கன்னா அந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி to 2 கோடி ஆகிறது பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டைம். அதாவது அட்லீஸ்ட் மினிமம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஆச்சாகும் உங்கள் பணம் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் ஆகுறது. ஆனால் இதே நீங்கள் அவுட்டரில் வந்து செங்கல்பட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இட் வில் பி க்ரோத் வில் பி ஹையர். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு சில டெவலப் ஆகிற ஏரியாவில் இன்னமும் ரியல் எஸ்டேட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது. பட் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டூ காஸ்ட்லி.
ஸோ அதுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஓவராலாக ரியல் எஸ்டேட் வந்து இன்னமும் ஒரு காஸ்ட்லியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்தது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி. ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நல்ல அசட் கிளாஸ். ஆனால் நம்ம முதல்ல நிறைய பேர்த்துக்கு இல்லைன்னா அண்டர் வேல்யூடாக வச்சுருக்காங்க. எப்படின்னா இப்போ உங்களுடைய டோட்டல் அசட் அலோகேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு நெட்வொர்க், உங்களுடைய பணம் வந்து உங்களுடைய அசட்ஸோட வேல்யூ வந்து ஒரு 3 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய் இருக்குது, 3 கோடி ரூபாய் இருக்குன்னா இன்னைக்கு 90% நம்ம எல்லாரும் வச்சிருக்கிறது ரியல் எஸ்டேட்டில் தான். அதுக்கப்புறம் கோல்டில். ஈக்விட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செபியோடது இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ஃபினான்ஷியல் பிளானிங் எதில் எடுத்திங்கனாலும் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் கூட 30% அவங்களுடைய நெட்வொர்த்தில் ஈக்விட்டியில் வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம்னா சத்தியமே இல்லை. நம்மளுடைய டோட்டல் நெட்வொர்த்தில் 30%. அக்ரெசிவ் இன்வெஸ்டருங்கிறது 60%, 70% வரைக்கும் போகலாம். தட் இஸ் யங்கில் இருக்கிற பசங்க 70% வரைக்கும் கூட ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது வருது. ஆனால் அதில் வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா இதை பற்றின ஒரு தெளிவில்லாத ஒரு பயம் கலந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் இப்போ ஈக்விட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகை தான் இருக்குது. ஒன்று நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம், இல்லை இந்த மாதிரி டைரக்ட் இன்வெஸ்டிங் போகலாம். கொஞ்சம் நம்ம அமௌண்ட் அதிகமாக இருக்குது, ஏஎஃப் இல்லை பிஎம்எஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கை நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ இப்போ ஈக்விட்டியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இருக்கிற ஈக்விட்டி ப்ராடக்ட்ஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ ஈக்விட்டியில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரெண்டாவது நீங்களே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு டைரக்ட் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ, மூணாவது பிஎம்எஸில் போகலாம், நாலாவது நீங்கள் வந்து ஏஎஃப்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிஎம்எஸ் அண்ட் ஏஎஃப் ரெண்டுமே வந்து ஹை காஸ்ட் கேட்டகரி. 50 லட்ச ரூபா இருந்தால் தான் நம்மளால் பிஎம்எஸ்ல என்டர் ஆக முடியும். இதே 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நம்ம ஏஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டுமே ரிஸ்க் கேரி பண்ணாலும் ரிட்டர்ன்ஸும் அதில் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் த கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா டைவர்சிஃபைடாக இருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தில் பிரித்து எல்லா கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிலரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து எந்த ஃபண்ட்ஸ் வந்து இன்றைக்கி சூப்பர்பாக இருக்குது நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது, HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்னா இன்றைக்கி 230 ஸ்டாக் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதே ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி 160 165 கம்பெனி இருக்காங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய டைவர்சிஃபிகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 70 கம்பெனிலிருந்து ஆரம்பித்து அரௌண்ட் 270 கம்பெனிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைவர்சிஃபிகேஷன் வந்து எந்த இடத்துல நமக்கு அட்வான்டேஜஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டல் மார்க்கெட் வருது இல்லைங்களா. இப்போ லாஸ்ட் 18 மாதம் மார்க்கெட்டில் வந்து க்ரோத்தும் இல்லை, மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது, அப்படியே தான் நின்றுட்டு இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய லெவலில் அடி வாங்காது. ஸோ இந்த பெரிய லெவலில் அடி வாங்காது அப்படிங்கும்போது என்ன ஆகுனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஃபீலிங் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குது. அதே சமயத்தில் ஒரு புல் மார்க்கெட் வரும்போது க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா சர்டன் லிமிட்டடாக தான் இருக்கும். லைக் ஹை ரிஸ்க் ஈக்குவல் டு ஹை ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ டைவர்சிஃபைடாக இருக்கும்போது க்ரோத் ரேஷியோவும் ஈக்குவலண்ட்டாக கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் பறந்து விரிஞ்சு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு நல்ல கம்பெனி இருக்கும், உண்மையிலுமே சூப்பர் கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதில் அமௌண்ட் கம்மியாக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ எல்லாமே சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு கம்பெனி வந்து 10 மடங்கு வளர்ந்தா கூட உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஸோ ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஒரு 15%, 20%, 25%, 30 கூட வரலாம். ஆனால் மார்க்கெட் அதோட ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ மார்க்கெட் ஒரு புல் மார்க்கெட் வரும்போது எப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபைடில் இருந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். ஆனால் நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய கான்சன்ட்ரேஷன் கொண்டு வர மாட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் லேக் ஆகும். ஆனால் இது எல்லாத்துக்கும் தேவையானது விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டோட நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும், என் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஆல்ஃபா போர்ட்ஃபோலியோவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போர்ட்ஃபோலியோவை கான்சன்ட்ரேட்டடாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸும் ஏஎஃப்பும் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது அந்த போர்ட்ஃபோலியோ நமக்கு போகும்போது நீங்கள் 50 லட்சம் 1 கோடிக்கு மேலே இருந்தால் தான் போக முடியும். ஸோ இந்த இடத்துல தான் எங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து வருது. என்னென்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். அதில் 20-25 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 20-25 ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹை க்ரோத் ஃபியூச்சரிஸ்டிக் செக்டர்ஸில் இருக்கிற கம்பெனிஸை மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது எந்தெந்த செக்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். சரி, நீங்கள் ஏன் ஒரு சேஃப்டியான போர்ட்ஃபோலியோவை விட்டுட்டு எங்களுக்கு மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன். இந்தியாவோட நிஃப்டி க்ரோத்தை பற்றி நினச்சி பாருங்கள். 2015 நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சம்திங் அரௌண்ட் ஒரு 8000 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதிலிருந்து பார்த்திங்கன்னா 2020 நான் சொல்கிறது கொரோனா ட்ராப்பெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை.
டிராப்புக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் வந்திருந்தது. 8,000 to 12,000 5 வருஷத்துல 50% வந்து பார்த்தீங்கன்னா தான் ஏறி இருந்தது. தட் இஸ் இயர்லி சிஏஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் அரவுண்ட் ரொம்ப கம்மி. என்னது 8.53% தான் குரோத்தே இருந்தது. ஆனா 2015 to 2020 வந்து ஏன் இப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மேக்ரோ எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து ஜிஎஸ்டி வந்திருந்தது. ஆ டிமானிட்டேஷன் வந்து பெரிய டிஸ்ரப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல கொண்டு வந்தாங்க. ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, டாரிஃப் போட்டு பயங்கர ப்ராப்ளம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பாண்ட் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்திருந்தது. டிஹெச்எஃப்எல், ஐஎல்என்எஃப்எஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட வந்து பயங்கரமா டிஸ்ரப்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே சேர்ந்ததுல கிட்டத்தட்ட அந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல எந்த வகையான குரோத்துமே இல்லாம இருந்தது. ஆனா 2020 to 2025ல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போனென்ஷியல் ரிட்டர்ன்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 நம்ம ப்ரீ கொரோனாவே வச்சுக்குவோமே. ப்ரீ கொரோனால எவ்வளோ இருந்ததுங்க? 12,000 இருந்ததுன்னு சொன்னேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டபுள் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நெறைய மேக்ரோ எக்கனாமிக் ரீசன்ஸ் இருக்கு. ஒரே ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2020 to 2025 அதிகமா டிரைவ் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019ல கவர்ன்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண கார்ப்பரேட் டாக்ஸ் கட். ஸோ இந்த மேக்ரோ எக்கனாமிக் சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி 5 வருஷத்து மார்க்கெட்ட டிரைவ் பண்ணாங்க. ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு 100 கோடி ரூ. 1000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றாங்க. 100 கோடி ரூபாய் வருமானம் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டாக்ஸேஷன் சிஸ்டத்துல பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 42 கோடி ரூபாய் இங்க டாக்ஸாவே கட்ட வேண்டியது இருந்தது. ஆனா 2019ல கார்ப்பரேட் டாக்ஸ குறைச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, சர்விஸ் செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22.5%ம் மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு 15% டாக்ஸேஷன் குறைச்சாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் வந்து குறையும். கார்ப்பரேட்னோட ப்ராஃபிட்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ரைஸ் ஆச்சுன்னா மறுபடியும் ஃபேக்டரிஸ் வந்து கட்டுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் இது பண்ணும் அதிகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணாங்க. அதே தான் உண்மையிலுமே நடந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் கட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த 6 மாசத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்துச்சு. 2020ல கோவிட் வந்துச்சு. மார்க்கெட் இட் டுக் அ ஃபால். ஃப்ரம் 12,000ல இருந்து பார்த்தீங்கன்னா 7,700 வரைக்கும் வந்திருந்தது நிஃப்டி. அங்கிருந்து ஒரு புல்லிஷ் ஸ்டார்ட் ஆனது. இது கோவிட் ரெக்கவரின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 18,000 வரைக்கும் வந்துச்சு 2022ல. ஸோ 2022ல அந்த கோவிட் ரேலி முடியும்போது நிஃப்டியோட வேல்யூ 18,000. ஆனா நிஃப்டினோட ஏர்னிங்ஸ் பர் ஷேருக்கான வந்து பார்த்தீங்கன்னா 360ல தான் இருந்தது. ஏன்னா 2022 வரைக்கும் கோவிட்னுடைய பிஸ்னஸ் இம்பாக்ட் இருந்துகிட்டே இருந்தது. இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல தான் இந்தியாவோட ரேலி திரும்பிச்சு. 2022ல 360 இருந்த ஏர்னிங்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1140 வந்து நிஃப்டி 50ல இன்க்ரீஸ் ஆயிருந்தது. எதனால அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கார்ப்பரேட்ஸ் வந்து கட்ட வேண்டிய டாக்ஸஸ் குறைஞ்சது. டாக்ஸஸ் குறையும் போது கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. 2022க்கு அப்புறமா கார்ப்பரேட் ரீபேயிங் ஆஃப் லோனை பற்றி நீங்கள் எடுத்து பாருங்க. ரொம்ப அதீதமான ரீபேயிங் இருந்தது. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, பேங்கிங் ஸ்டாக்ஸ் பயங்கரமாக சோர் ஆச்சு. பயங்கர ப்ராஃபிட்ஸாக புக் பண்ணாங்க. எல்லா கம்பெனிஸ்க்கும் அதீத ப்ராஃபிட் வந்து டெப்ட் ரெடியூஸ் ஆனதுனால புக் வேல்யூ, ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ஸ் எல்லாமே நல்லா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த டைமில் தான் வந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸ் இருந்ததுனால 18,000ல இருந்த நிஃப்டி அந்த உக்ரைன் வாருக்கு அப்புறமா 15,000க்கு வந்துட்டு அங்கிருந்து 26,000 வரைக்கும் தன்னோட ரேலி இருந்தது. தட் இஸ் 70% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டெக்ஸ் வந்து ரேலி எடுத்துகிட்டு போச்சு இந்த ஏர்னிங்ஸ். ஸோ இது வந்து 2020லிருந்து 25 வரைக்கும் நடந்த ஸ்டோரி. சரி, ஓகே, ரைட், புரியுது. ஆனால் 2025லிருந்து 2030 வரைக்கும் என்ன நடக்க போகுது? 2019ல கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ண கார்ப்பரேட் டாக்ஸ் மாதிரி இப்போ ஏதாச்சும் மேக்ரோ எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் இருக்கா? ஆமாம். ஆக்சுவலாக அன்னைக்கு ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு பல சேஞ்சஸ் வந்திருக்கு. அதில் முக்கியமானது டைரக்ட் ஸ்டிமுலஸ். உங்களுக்கே தெரியும், இன்கம் டேக்ஸ் நியூ ரெஜிம். இதுக்கும் எக்கனாமிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா இப்போ புதுசாக வந்திருக்க இன்கம் டேக்ஸ் நியூ ரெஜிமில் 12.25 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கழிச்சு 12.25 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு டேக்ஸ் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்தியாவில் மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் தான் இருக்காங்கன்னா, இது வந்து மிடில் கிளாஸுக்கு பெரிய நன்மை கொடுக்கும். என்ன, இப்போ வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தர் எந்த டேக்ஸும் கட்டாமல் போவார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10% கட்டியிருந்தாலும் கூட 1,4 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்திருக்கணும். இதனால என்ன ஆகும்னா, அவருக்கு அந்த 1,4 லட்ச ரூபா மீதி ஆகும். இந்த 1,4 லட்ச ரூபா மீதி ஆகும்போது இது வந்து கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, மக்கள் கன்சியூம் பண்ணாங்கன்னா டிமாண்ட் அதிகரிக்கும். டிமாண்ட் அதிகரிச்சுன்னா ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். ப்ரொடக்ஷன் அதிகரிச்சுன்னா வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஸோ எக்கானமி வந்து பூஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. இதனோட அடிஷ்னல் ஸ்டெப்பாக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி 2.0வும் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ ஜிஎஸ்டி 2.0 வரும்போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் 8%, இதே ஒரு 1 lakh ஏர்னிங் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக ஒரு 8% ஆஃப் த இன்கம் வந்து மீதி ஆகும். தட் இஸ் ஒரு 12 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு நார்மலாக மீதி ஆகிறத விட 2 லட்ச ரூபா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் மீதி ஆகும். ஸோ இந்த மாதிரி மக்கள் கையில் பணம் அதிகமாக புழங்குனா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் நோக்கி தான் போவாங்க. ஏன்னா இந்தியன் எக்கானமியே நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது கன்சப்ஷன் தான். ஏன்னா நாம் ஒரு ஆஸ்பிரேஷனல் எக்கானமின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய ஏஜ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எக்கானமி. ஒரு காரை விற்று இன்னொரு கார் வாங்குவாங்க. ஆனால் நம்ம இதில் தடவை பைக் வாங்குறவங்க, தடவை வீடு வாங்குறவங்க, தடவை கார் வாங்குறவங்க, எல்லாத்தையுமே தடவை பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ இந்த மாதிரி அது நம்ம கையில் அதிகமாக பணம் புழங்கும் போது நம்ம ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குறதுக்கு தான் மக்கள் வந்து விரும்புவாங்க. அந்த இடத்துலையும் 2வது ஒரு 20% வந்து இன்வெஸ்டிங்லையும் போகுங்கிறது ஒரு எக்கனாமிக்கல் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்? ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து இவ்வளோ பணம் புழக்கம் வரும்போது கன்சப்ஷன் போனாங்கன்னா கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், வேலை வாய்ப்புகள் பெருகும், கம்பெனிஸ்னுடைய ப்ராஃபிட் அதிகமாகும். இதுக்கு வந்து கவர்மெண்ட்னுடைய பிளானிங் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த இது அனௌன்ஸ் பண்ணது 2025. ஆனால் 2026 ஆயிடுச்சு, இன்னும் மார்க்கெட் ஏறவே இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா, எப்பயுமே மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அதனோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் தெரியறதுக்கு அட்லீஸ்ட் 1.5 வருஷம் ஆச்சு டைம் எடுக்கும். உடனே இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணேன்னு நாளை காலையில் மார்க்கெட் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணாது. ஒரு 2 வருஷம் மார்க்கெட்டில் இருந்து அவங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ் கையில் பணம் புழங்கி அவங்க ஒரு வீடு வாங்குறது மற்றது வாங்குறதுன்னு கன்சப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் அது ஏறும். அதுக்கு உண்டான டைம் வந்துருக்கும். ஆனால் மேக்ரோ எக்கனாமிக்கலாக ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுங்க, அது இமீடியட்டாக எஃபெக்ட் ஆயிடும். ஸோ அதனால் இந்த மேக்ரோ எக்கனாமிக்கல் புல்லிஷ் பாயிண்ட் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ எக்கானமி அடுத்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் மாதிரி பெட்டர் பிளேஸ்மெண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்டிமுலஸ் மட்டுமே இல்லைங்க, நிறைய விஷயத்தில் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். லைக் பேலன்ஸ் ஷீட்டில் நாங்கள் எல்லாருமே கேபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. நிறைய நமக்கு செலவுகள் பிஸ்னஸில் வந்தாலும் நம்ம கம்பெனி அடுத்து முன்னேறதுக்காக சில செலவுகள் பண்ணுவோம். அதுதான் வந்து நம்மளுடைய கம்பெனியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகும். கரெக்டாக இல்லைங்களா? அந்த இடத்துல அதே மாதிரி கவர்மெண்ட்டும் சில எக்ஸ்பெண்டிச்சரை வந்து பார்த்திங்கன்னா நாட்டை முன்னேறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு பேர் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். என்ன மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ரோடு எக்ஸ்பேன்ஷனுக்கு இந்தியாவோட கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இருந்ததை விட இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அதீதமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரீசெண்ட்லி இட் ஹஸ் இன்க்ரீஸ் டு அரௌண்ட் 12 lakh crore per annum வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஃபினான்ஷியல் லிபரலைசேஷனை மன்மோகன் சிங் வந்து 91 ஓப்பன் பண்ணியிருந்தாலும் 96 தான் வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்க நாற்கரைச்சலை கோல்டன் காரிடோர் ரோட்ஸ் வந்து போட ஆரம்பித்தாங்க. காஷ்மீர் டு கன்னியாகுமரி, ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. இதுதான் நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி. நீங்கள் நினச்சி பாருங்கள், 96 வரைக்கும் இப்போ ஒரு தஞ்சாவூரில் ஒருத்தர் வந்து ஒரு பொருளை விளைவிக்கிறாரு, ஒரு தக்காளி விளையுதுன்னு வச்சுங்க. ஸோ அந்த தக்காளியை வந்து எங்கே விற்க முடியும்? ஒரு 4 நாள் தான் எக்ஸ்பைரி பீரியட். அன்னைக்கு இருந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் லிமிட்டுக்கு நம்மளால் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற மார்க்கெட்டில் மட்டும்தான் சேல் பண்ண முடிஞ்சுது. ஒரு ராஜஸ்தானில் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா இங்கே கொண்டாந்து சப்ளைலாம் பண்ண முடியாது, ஏன்னா டைம் பீரியட் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரோட் கனெக்டிவிட்டியில் நம்மளால் இங்கிருந்து 4 நாளில் குஜராத் மார்க்கெட்டில் கூட போய் விற்க முடியும். ஏன்னா இன்றைக்கி ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னர்ஸும் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் கனெக்டிவிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தானில் ஒருத்தர் டைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. அன்னைக்கு இருந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் விற்க முடிஞ்சுது. ஆனால் கனெக்டிவிட்டி வந்தோன்னு என்னாச்சுன்னா நிறைய மார்க்கெட் வந்து ஓப்பன் அப் ஆச்சு. அங்கேருந்து மகாராஷ்டிரா கொண்டாந்து விற்றாங்க, குஜராத் கொண்டு போய் விற்றாங்க, மத்திய பிரதேஷ் கொண்டு போய் விற்றாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த கனெக்டிவிட்டி தான் இன்றைக்கி எந்த இடத்துல கொண்டு வந்து நிற்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி நாகர்கோவிலில் வந்து நம்மளோட ராஜஸ்தான் டைல்ஸ் வர வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் வரும்போது எக்கானமி எப்படி முன்னேறுனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஜஸ்தானில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டைல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காருன்னா, சரி இவர் புது மார்க்கெட் கண்டுபிடிச்சிட்டாரு, கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அப்போது பணம் வேணும். அந்த டைமில் தான் ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க் மாதிரி நிறைய பேங்க்ஸ் உள்ளே வந்தாங்க. ஸோ அந்த பேங்க்ஸ் உள்ளே வரும்போது என்ன, எங்களுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி கிடைச்சது, எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, மேன் பவர் தேவைப்பட்டுச்சு, வேலை வாய்ப்புகள் உருவாச்சு. அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் ஒரு எக்கானமி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ கடை வரும், ஒரு ஹோட்டல் வரும், ஒரு மெடிக்கல் ஷாப் வரும், ஒருத்தர் பிளாட் போடுவார், ஒருத்தர் வீடு கட்டி வாடகை கொடுவாங்க. ஸோ அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியை வச்சு டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு டெவலப் ஆன ஊர்கள் நிறைய இருக்குது, நம்மளும் பார்த்துருக்கோம். ஸோ அன்னைக்கு வெறும் ஒரு 25,000 கோடி போட்டு நம்ம போட்ட ரோடு தான்
இந்தியன் எக்கானமியை வந்து பார்த்திங்கன்னா 330 பில்லியன்லேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 ட்ரில்லியன் கொண்டாந்து நிறுத்தினதுக்கு காரணம் அந்த 25,000 கோடி ரூபாயில் அன்னைக்கு 96 எடுத்த எஃபர்ட் தான். ஆனால் 5 வருஷத்துக்கு 25,000 கோடி போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் கோடி ரூபா கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வெறும் ரோட் கனெக்டிவிட்டி மட்டுமே கிடையாதுங்க. ரோடு, ரயில்வேஸு, மெட்ரோ, ஷிப்பு, எத்தனை ஏர்போர்ட் கட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய எக்கானமி வந்து லோக்கல் கன்சப்ஷன்லேருந்து இனிமேல் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கன்சப்ஷனாக மாறுறதுக்காக எல்லா ஆக்டிவிட்டீஸும் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 17 வருஷமாக அந்த மார்க்கெட்டில் இருக்கிறேன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவ் கவர்மெண்ட் எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா இருந்ததே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து கொலிஷன் கவர்மெண்ட் இருக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும், எதையுமே புஷ் பண்ண முடியாது, எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ் வந்து சடனாக கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற இடத்துல இன்றைக்கி கவர்மெண்ட்டோடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸுக்கும் அதன் மூலிமா ஏற்படக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப ஃபேவரபுளாகவே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் இதில் மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரோத்துக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ இந்த க்ரோத்துக்கு ஃபேவராக இருக்கும்போது பிஸ்னஸஸ் வளரும்போது நம்மளுடைய வெல்த்தும் வளர்கிறதுக்கான ஏற்பாடுகளை தான் நம்ம பண்ண போகிறோம். வெறும் இந்த இன்கம் டேக்ஸ் ரிபேட், ஜிஎஸ்டி 2.0, இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நினச்சி பாருங்கள், சின்னதாக இன்றைக்கி வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து நம்ம யூரோப்போட சைன் பண்ணியிருக்கோம், யூஎஸோட சைன் பண்ணியிருக்கோம், கனடாவோட சைன் பண்ணியிருக்கோம். இந்த வாரம் கூட பார்த்திங்கன்னா மறுபடியும் பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு 3 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்னாச்சும் நம்ம வந்து மறுபடியும் சைன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்ஃப்ளேஷனால் குறையாமல் இருந்தாலும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 125 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸுக்கு ஃபேவரபுளான சுச்சுவேஷனை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஒரே ஒரு கார்ப்பரேட் டேக்ஸ் கட் மட்டும் இந்தியாவுடைய மார்க்கெட்டை லிஃப்ட் பண்ணி 12,000 25,000 கொண்டு வரும்னா, இப்போ நான் சொன்ன மேக்ரோ எக்கனாமிக் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து பாருங்கள், அடுத்த 5 வருஷத்தில் இந்தியாவுடைய இண்டெக்ஸும் க்ரோத்தும் எவ்வளோ தூரம் இருக்கணும். ஆனால் இந்த க்ரோத் எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸ்பெசிஃபிக்கான சில செக்டர்ஸ் தான் ஹை க்ரோத்தாக இருக்க போகுது. அந்த செக்டர்ஸ் என்னென்ன, அந்த செக்டரில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. சரிங்க சார், இப்போ எக்கானமி சூப்பராக இருக்குது, வளரப்போகுது, எல்லாம் கரெக்டு. ஆனால் அதில் எந்தெந்த செக்டர் வந்து ஹையஸ்ட் க்ரோத் இருக்கும்? நம்மளே ஒரு பேசிக்காக ஒரு 4 செக்டரை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். ஆனால் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 செக்டரில் பிரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவர் செக்டர் எடுத்துங்க. உங்களுக்கே தெரியும், பவர் இல்லாமல் இனிமேல் எதுவும் கிடையாது. 10 நிமிஷம் நம்மளால் கரண்ட் இல்லாமல், ஏசி இல்லாமல் இருக்க முடியல. அதுதான் இன்றைக்கி தெரிகிற நிலைமை இருக்குது. 140 கோடி பேர் வாழும்போது 140 பேரும் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா பவர் தான் இருக்குது. இனிமேல் இந்த பவரோட தேவையும் சரி, விலையும் சரி ஏறிக்கிட்டே தான் போக போகுது. கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் பார்த்த மாதிரி தான் பவரோடைய டிமாண்ட் ஒரு வருஷத்துக்கு 8 to 9% அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பவரை வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான விஷயங்கள் இருக்குது. பவர் ஜென்ரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் 3 இருக்குது. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா பவர் எப்பயுமே ஒரு இது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு இடத்துல தங்கம் கிடைக்குதுன்னா தங்கத்தை பார்க்காத, தோன்றதுக்கான கடப்பாறையை கொடுங்கிற மாதிரி தான். அதே மாதிரி விஷயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வந்து பயங்கரமாக வருதுன்னா, சோலார் செல் தயாரிக்கிற கம்பெனிஸ் இந்தியாவில் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோலார் ஃபார்ம் போட்டாலும் சோலார் செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இருக்கிறதுலே ஹை ப்ராஃபிட்டபிள்ங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் தான். இன்றைக்கி இருக்கிற ப்ரைவேட் பிளேயரில் 2 கம்பெனிக்கு தான் இந்தியாவில் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது. வெறும் 2 கம்பெனி தான். இந்த 2 கம்பெனியில் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது. அப்போது நீங்கள் இதை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஜென்ரேஷன் ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறது என்னன்னு சொல்லுவேன்னா, இதெல்லாம் ஜென்ரேஷனல் ஸ்டாக்னு சொல்லுவேன். இன்றைக்கி நீங்கள் வாங்கி போடுறது தலைமுறை கணக்கில் நிற்கும். ஒரு ரியல் எஸ்டேட் லேண்டு மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பவர் செக்டரில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா? நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பவர் செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க? 2%, 1%, இதெல்லாம் வெயிட்டேஜ் கிடையாது. ஒரு நல்ல ஒரு சைஸபிள் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பவருக்கான வெயிட்டேஜ் கொடுத்து உங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் க்ரோத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அவாய்டே பண்ணக்கூடாத செக்டரில் ரொம்ப முக்கியமான செக்டர் வந்து பவர் செக்டர். 2வது செக்டர் பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர். சார், ரீசெண்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோ ஏறிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் சைலண்ட்டாக ஏறுது. ஆனால் இதில் 2 சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கிளைண்ட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தபோது சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஏன் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் பண்ணுறீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ஸ்லாம் வளரவே இல்லை அப்படின்னாங்க.
உண்மைதான் சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வளரவே இல்லை. ஆனால் இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஹை க்ரோத் வந்துருச்சு. ஏன் ரீசன்னு பார்த்தீங்கன்னா 2 சேஞ்சஸ். ஒன்று, 2020க்கு முன்னாடி மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் மார்க்கெட்டோட கூடாரமாக இருந்த மாதிரி இருந்தது ஹாஸ்பிட்டல்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பில்ஸ் வந்து கேஷில் பே பண்ணாங்க. நிறைய அமௌண்ட்ஸ் வந்து கணக்கில் வராமல் போனது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் 2020 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தது தான் கோவிட் தான். கோவிட் வந்ததுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா மக்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் நோக்கி நெகர ஆரம்பித்தாங்க. ஸோ நெகர ஆரம்பிச்சனையும் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட்டும் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது சார். ஒரு பிரெயின் டியூமர் சர்ஜரிக்கான ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா வந்துடுது. ஈவன் காய்ச்சல்னு நீங்கள் போய் ஒரு வாரம் அட்மிட் ஆனீங்கன்னா கூட லட்சத்தில் கம்மியாக பில் வர்றதே கிடையாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நிறைய மல்டி ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான எக்ஸ்பென்ஷனில் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் கொண்டு வர போகிறேன், டைப் ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வர போகிறேன். ஏன்னா இனிமேல் ஸ்டாண்ட் அலோன் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப காலத்து நிற்காது. ஆனால் புதுசாக ஹாஸ்பிட்டல் க்ரியேட் ஆகிறதும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதை வித்ஸ்டாண்ட் ஆகிறதும் பெரிய கஷ்டமாக இருக்க போகுது. அப்போது கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸுங்கிறது வந்து இந்தியாவுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கான டைமிங் இருக்குது. இப்போது இன்றைக்கி யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் கேர், அதாவது இந்த இன்சூரன்ஸும் ஹாஸ்பிட்டல்ஸோட பில்லுக்கு தான் பயந்து இருக்கணும். ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லி. இன்னொரு 20 வருஷம் 25 வருஷம் 10 வருஷம் போகும்போது இந்தியாவுடைய மெடிக்கல் பில்ஸும் பயங்கர காஸ்ட்டாக இருக்க போகுது. இனிமேல் இந்தியாவில் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி மனுஷன் வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட நாம் 60 வருஷம் வரைக்கும் சம்பாரித்து சேர்த்துற எல்லா காசையும் கொண்டு போய் கொட்டுறது கடைசி 10 வருஷத்தில் ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸை வந்து நம்ம வாங்கியிருக்கோமா? ஒன்றும் இல்லை. ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் பிராண்ட் கடைசி 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனி ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 10x ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்க போகுது. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், அடுத்த 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் பயங்கரமான க்ரோத் இருக்கிற செக்டர் வேணும்னு சொன்னிங்கன்னா ஹாஸ்பிட்டல் செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸபிள் போர்ஷன் ஆஃப் அவர் போர்ட்ஃபோலியோ வந்து கண்டிப்பாக கொடுத்தோம்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சரிங்க, அடுத்த செக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஆக்சுவலாக ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் முடிஞ்சு அதிலிருந்து நம்ம வெளியில் வந்த டைமுங்க. 2012 நம்மளுடைய பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து வெறும் 40 ரூபா. அப்போ வந்து ஒரு 3000 கோடி ரூபா வேல்யூவேஷனில் இருந்து ஒரு சின்ன கம்பெனி. இன்றைக்கி கம்பெனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200-300 மடங்கு மேலே க்ரோத் வந்துருக்கு. இத்தனைக்கும் கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 12,000 ரூபா போயிட்டு 1:10 கொடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபாயில் என்னமோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஒரு வேளை இப்போ அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் நேச்சர் என்ன? கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இஎம்ஐ பொருள் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இஎம்ஐ கொடுத்தாங்க, அவ்வளோதான். பேங்கிங்கோட நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி என்பிஎஃப்சி. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இவ்வளோ பெருசு வரும்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மைக்ரோ ஃபினான்ஸுங்கிறது இஎம்ஐ மார்க்கெட்டோட ரொம்ப பெரிய மார்க்கெட். கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட மோர்லி 30-40% வந்து மைக்ரோ ஃபினான்ஸை டிபெண்ட் ஆகி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மைக்ரோ ஃபினான்ஸை ஒரு கம்பெனிஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது அடுத்த 5-10 வருஷத்தில் மிகப்பெரிய க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது வெரி குட் பாசிபிலிட்டி தான். ஸோ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க எகெயின், அதில் ஒரு பார்ட் ஆஃப் போர்ஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கையும் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வெறும் $1 பில்லியன் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கம்பெனிஸ் எல்லாம் 6,000 கோடி ரூபா தான் ஒர்த்தாக பண்ணிட்டுருக்காங்க நிறைய ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த செக்டர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ அந்த இடத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம தவற விட்டக்கூடாது. சரிங்க, இந்த 3 செக்டர் மட்டும்தான் இருக்கானா? இல்லை, எங்கள் மொத்தம் நாங்கள் 7 செக்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம பேசும்போது மற்ற 3-4 செக்டர்ஸை பற்றியும் என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ், எதனால் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த செக்டோரியல் க்ரோத் எப்படி இருக்க போகுது, அதுக்கு உண்டான மேக்ரோ எக்கனாமிக்கல் சப்போர்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்க, இப்போ பேசுனதெல்லாம் தொகுத்து பாருங்கள். இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரி நல்லா இருக்குது. கடைசி 5 வருஷத்தில் இந்தியாவோட க்ரோத் வந்து எக்ஸ்பென்ஷியலாக இருந்திருக்கு. அடுத்த 5 வருஷத்தில் எக்ஸ்பென்ஷியல் க்ரோத் எகெயின் இருக்க வேண்டியதுக்கான மேக்ரோ எக்கனாமிக்கல் சேஞ்சஸை வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் எக்கானமியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சூப்பர்பில் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஈவன் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஜிடிபி கூட இந்த வருஷத்தை எடுத்து பாருங்கள் 7.8% இந்தியன் எக்கானமி வந்து க்ரோ ஆகிருக்கு. இன்ஃப்ளேஷன் ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ அந்த வார் சிச்சுவேஷனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து கடைசி 2 வருஷமாக அதிபயங்கர டவுனில் இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? 2 வருஷமாக க்ரோத் இல்லை. பல பேர் நல்ல கம்பெனியே வாங்கினவங்க கூட ஸ்டாக் எடுத்துகிட்டு வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய க்ரோத்
எவ்வளோ பெரிய க்ரோத் இருக்குங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபி வந்து இன்றைக்கி 4.2 ட்ரில்லியனில் இருந்ததுன்னா அடுத்த 5 வருஷத்தில் இல்லை 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்கானமி வந்து அட்லீஸ்ட் ஒரு டபுள் அடிக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அதாவது இந்தியாவோடைய ஜிடிபி க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8 to 10 ட்ரில்லியனில் வந்து 2035 இருக்குங்கிறது ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொன்ன செக்டர்ஸ்லாம் எக்ஸ்பென்ஷியல் க்ரோத்தில் இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் என்ன மாதிரி சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறோன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஹை க்ரோத் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியே ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்போம். ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 150 ஸ்டாக் 200 ஸ்டாக் வச்சுட்டு ரொம்ப டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ. இந்த கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோங்கிறது எப்படின்னா மொத்தம் 7 செக்டர் தான் இருக்கும். அந்த 7 செக்டரில் சேர்த்து 25 கம்பெனி மட்டுமே வச்சு ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு போர்ட்ஃபோலியோவை உங்களுக்காக கஸ்டமைஸ்டாக க்ரியேட் பண்ணுறது தான் எங்களுடைய வேல்யூ. இதில் எங்களுடைய வேலை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எங்ககிட்ட பணம்லாம் கொடுக்க தேவையில்லை. அது எங்களுடைய வேலையும் கிடையாது. ஓகேங்களா? உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் உங்கள் நேமில் உங்கள் ஸ்டாக்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வாங்கிறதுக்கு அதனுடைய ரிசர்ச்சு கண்டினியூஸாக அந்த கம்பெனியை பற்றி ரீட் பண்ணி அதில் இருக்கிற டெய்ல்வின்ஸ் அண்ட் ஹெட்வின்ஸை பார்த்து இந்த கம்பெனியினுடைய வெயிட்டேஜை வந்து தேவைங்க போது மாற்றி அமைச்சு உங்கள் போர்ட்ஃபோலியோவை வந்து ஒரு எஃபெக்டிவ் போர்ட்ஃபோலியோவாக கொண்டு போக வேண்டியது மட்டும்தான் எங்கள் வேலை. அதுக்கு நாங்கள் வந்து செபி ரெகுலேட்டடாக எங்களோட ஃபீஸ் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறோம். அது வந்து கவர்மெண்ட் வந்து அதிகபட்ச கேப்பிங் எங்களுக்கு 2.5% கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைண்ட்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்து நாங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் எங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப். ஸோ உங்கள் பணம் வந்து நாளைக்கு ஓடி போயிடுவாங்களோ தூக்கிட்டு போயிடுவாங்களோங்களாம் இல்லை. ஏன்னா உங்கள் பணம் உங்கள் பேரில் தான் இருக்குது, உங்கள் பேரில் தான் ஷேராக இருக்குது. ரெண்டாவது, நாங்கள் ஃபினான்ஷியல் பிரின்சிபல்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்லேயும் டெரிவேட்டிவ் ட்ரேட்ஸ்லையும் இன்வால்வ் ஆக மாட்டோம். நாங்கள் பியூர்லி கேஷ் மார்க்கெட்டில் மட்டும்தான் பண்ணுவோம். செகண்ட், நாங்கள் எந்த லெவரேஜ் மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்ட்ஸோ இல்லை பிளெட்ஜிங்கோ பண்ணி எந்த ஸ்டாக்குக்கும் நாங்கள் எதுவுமே வாங்குறதில்ல. பியூர்லி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஷை மட்டும்தான் டிப்ளாய் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் எந்த இடத்துலையும் ப்ராப்ளம் வராது. மோஸ்ட்லி நாங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே டெட் ஃப்ரீ, ஹை க்ரோத், சேல்ஸ் க்ரோத் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற கம்பெனிஸ் அண்ட் செக்டர்ஸை மட்டும்தான் நாங்கள் சூஸ் பண்ணுறதுனால க்ரோத்து எக்ஸ்பெனன்ஷியலாக இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரிஸ்க் என்னென்னா, இந்த போர்ட்ஃபோலியோ ஒரு 5 வருஷனாச்சும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா தான் நல்ல ஈல்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் வரும்போதே நினச்சிக்கணும், ஒரு 5 வருஷம் டு 7 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 புல் மார்க்கெட் நமக்கு வந்துட்டு போயிடும். இந்த 2 புல் மார்க்கெட் போதும் உங்களுக்கு வந்து மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு. அந்த 7 வருஷமும் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுங்கிற எண்ணத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வர்த்த எந்த டைப் ஆஃப் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறத விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எங்களால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் எங்களுடைய ஆரம்கிட்ட பேசுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் எங்கள் ஆரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தீர்த்துப்பார்.